வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 1, 2025 1/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:47 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி. நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகம். ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 6:03 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 6:03 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதுக்கு காலை 6:03 சந்திரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், வேலை வாய்ப்புகள்லாம் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பதவி உயர்வை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அதாவது உங்களுக்கு சொந்த வீடு அமையும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வீடு அமையல, வீடு சொந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, இல்லை அதை பராமரிப்பு செலவு இருக்குன்னா இன்றைக்கி அதெல்லாம் ஒரு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நெடுநாள் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில், அதுவும் குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் வயசானவங்க பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் மட்டும், உங்கள் தாயாருடைய தாயார் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெருத்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். காலை 6:03 தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வரது. குரு சந்திரன் கஜகேசரி யோகம் மட்டுமல்லாமல் சந்திரமங்கல யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் வயிறு சம்பந்தமான, கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும். அலுவல் ரீதியாக வேலை சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலங்கத்தால் 7 மணிக்கே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவியை இழந்து உங்களுடைய பதவியை விட்டு விலக்கி வச்சுருந்தவங்களே உங்களை தேடி உங்களை கூப்பிட்றதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தன வரவு அதிகரிக்கும். உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட், உங்களுடைய பிஸ்னஸில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். நண்பர்களை அடக்கி ஆள்வதற்கோ அல்லது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளுடைய சுயநலமான செயல்பாடுகளை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய நெடுநாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பாக உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயம், கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்கள் தந்தையுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. இன்றைக்கி காலை 6:03 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிவடைந்து பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வையில் மற்றும் செவ்வாயின் பார்வையில். இன்று உங்களுக்கு தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக
உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், கவலைகள் விலகும், நன்மைகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் வாங்கின கடனுக்காக யாராவது உங்கள் பேரில் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏன்னா நீங்கள் கட்டின பணத்தை திருப்பி கேட்குறாங்கன்னு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் தந்தையின் உதவியால் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில நபர்கள், குறிப்பாக அவங்க மேலதிகாரிகள், தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சியாக இருக்காரு, குரு பார்வையில். அதனால் கஜகேசரி யோகத்தின் மூலமாக தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். அதே சமயம் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மனக்கவலைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலன் அளிக்குமே தவிர பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சக பணியாளர்களின் அன்பும் ஆதரவும் லாபத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக வழக்கு நடந்துட்டு இருக்கு, அதில் யார் பக்கமும் தீர்ப்பு இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 6:03 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லது, பேசினா இன்னும் நல்லது வரும், ஆனால் பிரச்சனையோடு வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, குடும்ப விஷயத்திலும் நீங்கள் அவசரமாக எதையாவது செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே மனசில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சங்கடத்தை வெளியில் சொல்ல முடியாத ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களால் பேசவும் முடியாது, பேசாமல் இருக்கவும் முடியாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதனால் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய்க்கு பார்வை கொடுத்து நீச்ச பங்க பலனை கொடுக்கறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராகவோ, ஆசிரியராகவோ, அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தால் எதிரிகள் அஞ்சி நடுங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு கமிட்மெண்ட்டில் போய் சிக்க வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வேலை ரீதியாக உங்களுக்கு சில இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதையாவது எடுத்தங்க விழுத்தேன்னு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசிநாதன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் யோகாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்க பலனை தரக்கூடிய வகையில் காலை 6:04 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வந்து செவ்வாய்க்கு பார்வையை கொடுக்கிறாரு. ஆனால் அந்த சந்திரனுக்கு குரு பார்வை. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் இன்று அமோக பலன்களை ஏற்படுத்தி நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கும் விதமான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருந்தாங்கன்னா உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காகவோ, உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்காகவோ கடல் கடந்து வரத்துக்கு கூட யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள்
தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகளோ நிலம் சார்ந்த முதலீடுகளோ உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் இன்னைக்கு பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க உங்களுடைய வார்த்தைகளை. ஆனால் அந்த வார்த்தைகள் தான் உங்களை காப்பாற்ற போகுது. உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால பெருசாக கவலைகள் இருக்காது. நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி, வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்கள் சொந்த வீட்டுக்கு போக முடியாமல், குடி போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி செய்தி உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள், மன விரயங்கள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்க பலனை அடையக்கூடிய வகையில் இன்று காலை 6:03 செவ்வாயின் சந்திரனின் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு விரயஸ்தானத்தில். இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். கடல் கடந்த செய்திகள் அல்லது உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பண வருமானம் அதிகரித்து தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கும். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை விஷயமா நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கீங்கன்னா மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி மீண்டும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய ஆஃபர் லெட்டரோ இல்லை அப்பாயின்மெண்ட் லெட்டரோ உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான நற்செய்தியை உங்களை தேடி வரும். ஆஃபர் லெட்டரோ அப்பாயின்மெண்ட் லெட்டரோ உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகளை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செலவுகள் இருக்குது, ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு உங்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்று காலை 6:03 மேலே 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தையும் குடும்ப பலத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குறிப்பாக குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீண்ட நாள் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொய்வுகளுக்கெல்லாம் முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் உதவிகள் செய்வார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இல்லை வீடு சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுக்கணும்னா அது சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி, உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களில் வெற்றி, உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை காண்பதற்கு மட்டுமல்லாமல் ஒரு பெரிய சாதனை செய்து அந்த எழுதக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் கொடுக்குறவராக இருந்தால்
ப்ரொஃபஷனல் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மறைமுக எதிரிகள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை அல்லது அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதரர்கள் சற்று கடுமையாக பேசுவாங்க, ஆனால் அவங்க பேச்சை நீங்கள் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணும். இதுக்கான வேலை விஷயத்தில் சீரியஸாக இருக்கணும், ஆனால் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த பணப்புழக்கத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நிலம் சார்ந்த விஷயங்கள், பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களாகவோ, டிராக்டர் இந்த மாதிரி ஏதாவது நிலம் சார்ந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை சந்திரன் கொடுக்கிறாரு. குரு பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அல்லது நீ வீட்டை வாங்கி விற்று அதன் மூலமாக வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. களங்கம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கெட்ட பெயர் விலகிறதுனால உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால தாயாருடைய உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வளர்ச்சிக்கான பயணமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. வெற்றிகள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக சந்திரன் 3ஆம் இடத்துக்கு காலை 6 மணி 3 நிமிஷத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுப்பதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில், தன்னம்பிக்கை மனசில் வளரக்கூடிய வகையில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி அன்னைக்கு வரும். இந்த 1ஆம் தேதி வரதுனால இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கைகளாகட்டும் உங்களை வந்தடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வழக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு தன லாபம் அதிகரித்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். குருவின் பார்வையில் செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் திடீர் மாற்றங்கள் பெருமிதத்தை ஏற்படுத்தி அடுத்தவர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். மனசில் இருக்கிற தாபத்தை போக்கும் விதமாக உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசைப்பட்ட விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
அலுவலக ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் காலை 6:03 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. வளர்பிறை சந்திரன் குரு பார்வையில மற்றும் செவ்வாயின் பார்வையில. அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிராளிகளை அடக்கி ஆள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிராளிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வருமானம் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த கடன் எப்படி வாங்கலாம், என்ன வாங்கலாம், யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்கள் குடும்பத்தாரின் அக்செப்டன்ஸை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் குடும்பத்தார் அதை ஏற்றுப்பாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்று மதியத்துக்கு மேல் பண வருமானம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்ப எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இன்னைக்கு யார் பேசினாலும் சரி, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காது கொடுத்து கேட்டாகணும். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். குறிப்பாக நீங்கள் அக்கௌண்டன்சி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அட்வொகேட் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். எதிராளிகள் கூட அடங்கி இருப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பேசுவீங்க. இத்தனை நாளாக நீங்கள் பேசாமல் இருந்தீங்க, பேசாமல் அடந்தையாக இருந்தவங்க இன்னைக்கு பேசுவதன் மூலமாக அறிவுத்திறமை வெளிப்படும். உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. வியாபாரிகளுக்கு அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நட்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 6:03 ராசிக்குள்ள வராரு. இதனால் கஜகேசரி யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குழந்தைகளுடனும் உடன்பிறப்புகளுடனும் புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சந்திரனின் பார்வையில் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற எண்ணங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அடுத்தவங்க காரணம் கிடையாது. நட்சத்திரநாதன் விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவிலையும் சரி, குழந்தைகள் உடனான உறவிலும் சரி உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள், அதாவது உங்கள் வாழ்க்கை துணை கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அண்ணன் தம்பிகள்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷ செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அல்லது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் நிலத்தை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக விற்க முடியாதவங்கெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கும்ப ராசி. ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்னைக்கு. அதுவும் குறிப்பாக காலை 6:03 12ஆம் இடத்துல குரு பார்வையில், செவ்வாயின் பார்வையில். அதனால் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ ரீதியான செலவுகளுக்கெல்லாம் இன்னைக்கு செலவு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், சுணக்கங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும்.
வீடு மனை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தாயாருடைய குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள், வழக்குகளில் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கடன் அதிகப்படுத்தும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியூர் பிரயாணம் போனீங்கன்னா செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ இதனால் வரைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது, இப்பொழுது குழப்பம் நிவர்த்தியாகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் அல்லது வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக செலவுகள் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த உதவி நற்பலனாக திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில், செவ்வாயின் பார்வையில் சந்திரன். அதனால் கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவார்கள். குழந்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் எதிர்மறை பலன்கள் அல்லது இந்த சால்ஜாப்பு நடவடிக்கைகள்லாம் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிச்சிடுறது நல்லது. சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும். குறிப்பாக வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்று நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், பணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி காலையில் 6:03 சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வரதுனால குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உடன்பிறப்புகளின் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமான அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமான வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மரியாதைகளும் இம்பார்ட்டன்ஸும் அதிகரிக்கிறதுனால, முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இன்று மரியாதைகள் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.